மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய விழி தாண்டிய கனவே, அத்தியாயம் 42. சில மாதங்கள் கழித்து சாந்தியின் வீட்டில் சொந்தங்கள் எல்லோரும் பரபரப்பாக அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்தனர். எங்கும் பட்டு சேலைகள் பளபளத்து கொண்டிருந்தன. வாசலில் கட்டியிருந்த வாழை மரமும் தோரணமும் வீட்டில் விசேஷம் நடப்பதாக அனைவருக்கும் பறைசாற்றி கொண்டிருந்தது. உள்ளே அறையில் ஒரு நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்த பார்வதி சுற்றியிருந்தவர்களின் கலாட்டாக்களில் முகம் சிவந்து கொண்டிருந்தாள். மாப்பிள்ளை உன்னை பார்க்குறப்ப இப்படி தான் வைக்கப்பட்டியா? அதுதான் உன்னோட கருவாச்சி கலர் கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிருக்க போல, அதனால ஏமாந்து போய் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. குரல் கேட்டு நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள் சிப்ப என்றாள். அவனும் பதிலுக்கு சிப்ப என்றான். தேவிக்கு ஏண்டா அவகிட்ட இப்போ பார்த்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க என்று அதட்டினார் சாந்தி. விடுமா, இன்னும் 2 நாள் தானே, அப்புறம் அக்கா ஜாலியாக அவள் புருஷன் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா. அப்புறம் நாங்கள் யாரை கலாட்டா பண்ணுறது என்றான் சுரேந்தர். அப்படி சொல்லுடா தம்பி என்று அவனிடம் ஹைஃபை கொடுத்தான் விக்கி. அடேங்கப்பா, அவளை தவிர மற்ற பொண்ணுங்க கிட்ட இவன் கலாட்டா பண்ணுறதே இல்லை பாரு என்றார் ஒரு வயதான பெண்மணி. அதானே, ஒரு பொண்ணை விடுறதில்ல, எல்லாருக்கிட்டேயும் வம்பு வளர்த்துக்கிட்டே இருக்கிறது தான் இவன் பொழப்பு என்றார் இன்னொரு பெண்மணி. ஏதோ இப்போ காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்ச நாளாக நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கோம் என்றாள் பார்வதியின் தோழி ஒருத்தி. ஆஹா, இதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே, இதை முதல்லையே தெரிஞ்சிருந்தா நான் படிக்கவே போயிருக்க மாட்டேனே என்றான் விக்கி. அப்பொழுது அவன் தலையில் நங்கென்று யாரோ கொட்ட திரும்பி பார்க்காமலேயே அவனுக்கு யார் என்று தெரிந்தது. சும்மா இருக்க மாட்டீங்களா நீங்கள்லாம்? ஏதோ இப்போதான் அவனே மனசு வந்து படிக்க போயிருக்கான், ஏதாச்சும் சொல்லி அவனை நிறுத்திடாதீங்க, அப்புறம் வைத்திய அங்கிள் அவ்வளவுதான், உங்கள் எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவார் என்று அதட்டினாள் ஆரா. எல்லோரும் சிரிக்க அக்கா என்று பார்வதி சந்தோஷமாக சிரித்தாள். முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்க. உனக்காக சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நாளைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருக்க போகிறேன். இப்போ சந்தோஷமா என்றாள் ஆரா. ஐயோ, ரொம்ப ஹாப்பிக்கா என்றாள் பார்வதி. நான் கூட 2 நாள் லீவ் போட்டு தான் இருக்கேன் பாரு என்றான் விக்கி. உதட்டை சுழித்து படிப்பு காட்டினாள் பார்வதி. ஐய, ரொம்ப பண்ணாத, உனக்காக எல்லாம் லீவ் போடலை, என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட 2 நாள் இருக்கலாம்னு தான் லீவ் போட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இந்துமதியின் கையை பிடித்து இழுத்தான். அவள் அவனை முறைத்து கொண்டே அவன் கையில் 4 அடி வைத்தாள். சும்மாதான் இரேண்டா, ஏண்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க என்றார் பார்வதியின் அப்பா. எல்லோரும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டிருக்க ஆரா பார்வதியின் அருகில் சென்று அழகா இருக்க பாரு என்று சொல்லி அவள் கன்னம் கிள்ளி முத்தம் வைத்தாள். எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்த புடவை தானே அக்கா என்றாள் நன்றியோடு. ஆம், திருமணத்திற்கு துணிகள் எடுக்க செல்லும் போது அவளுக்கு பிடித்ததை எல்லாம் படம் பிடித்து ஆராவிற்கு அனுப்பி அதில் எது தனக்கு நன்றாக இருக்கும் என்று கேட்டு அதனையே தேர்வு செய்திருந்தாள் பார்வதி. ஆமாக்கா, நீங்கள் யாரோ டிசைனர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அப்புறமா செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு பார்வதி சொன்னா. அப்புறம் அவளோட ப்ளவுஸ் எல்லாம் கூட அவர்கிட்ட தான் தைச்சி வாங்கி கொடுத்தீங்களாமே, அது யாருக்கா? அட்ரஸ் கொடுங்க, நாங்களும் அங்கே ட்ரை பண்ணுறோம் என்றனர் பார்வதியின் தோழிகள். விக்கி மெல்ல அங்கிருந்து நழுவ முயல அவன் சட்டையை பிடித்து இழுத்து நிறுத்தினாள் ஆரா. அந்த ஆள் இப்போ பெரிய டிசைனர் இல்லை, ஆனால் ஃப்யூச்சரில் பெரிய டிசைனராக வருவார் என்றாள் சிரித்து கொண்டே. எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள யாருக்கா அது என்றனர் கோரஸாக. இதோ இவன்தான் என்று விக்கியின் சட்டையை ஒரு கையால் கெட்டியாக பிடித்து கொண்டே மறு கையால் சுட்டி காட்டினாள். என்னது, இவனா? எல்லோரும் ஆச்சரியமாக வாயை பிளந்தபடி பார்க்க அவனோ சிரித்தான். நான் தான் சொன்னேன் இல்லை பாப்பா, இதுங்கெல்லாம் நீ சொல்கிறத நம்பாதுங்கன்னு, அதுக்கு தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன் என்று சொல்லிவிட்டு ஆரா சுதாரிக்கு முன் கையை விலக்கி விட்டு ஓடிவிட்டான். அக்கா, நிஜமாக தான் சொல்கிறீங்களா என்றாள் பார்வதி திகைப்பாக. அன்னைக்கு முதல்ல ஒரு சாரி உனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்ல, அது கூட அவன் செலக்ட் பண்ணது தான் என்றாள் புன்னகையோடு. நிஜமாவே விக்கிக்கு இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு இங்கே யாருக்குமே தெரியல என்றாள் ஒருத்தி. கூடிய சீக்கிரம் அவன் படிப்பு முடிஞ்சதும் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி கண்ணடித்தாள் ஆரா. அப்பொழுது சாந்தி அங்கே வேகமாக வந்தார். ரெடியா, எல்லாரும் வந்தாச்சு, பாரு, எழுந்துரு ஆரா, அவளை கூட இருந்து கூட்டிகிட்டு வா என்றார் அவர். சரிக்கா என்று சொல்லிக்கொண்டே அவள் கையை பிடித்து எழுப்பினாள் ஆரா. ஏ சாந்தி, உனக்கு என்ன பைத்தியமா? அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வர சொல்கிற? நல்ல விஷயம் நடக்க போகுது. இப்போ வாழா வெட்டியாக இருக்கிற அந்த பொண்ணு நம்ம பார்வை கூட்டிகிட்டு வந்தால் எப்படி? வயசு தான் ஆச்சே தவிர கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்கா? சாந்தியின் அக்கா பரிமளா எல்லார் முன்னாடியும் சத்தமாக கூற அங்கிருந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு மாதிரி ஆகிவிட்டது.
சாந்தி திகைப்பாக ஆராவை பார்க்க அவள் அமைதியாக பார்வதியின் கையை விட்டு அவளிடம் இருந்து விலகினாள். அக்கா என்று சாந்தி ஏதோ சொல்ல வர அதனை கண்டுகொள்ளாமல் ஆராவிடம் கோபமாக கூறினார் பரிமளா. இங்க பாருமா, உனக்கே இதெல்லாம் தெரிய வேண்டாமா? பார்வதி வாழ வேண்டிய பொண்ணு, கொஞ்சமாச்சும் யோசிச்சு நடந்துக்கோ. விசேஷம் நடக்கும்போது கொஞ்சம் நீ அவகிட்ட இருந்து தள்ளியே இரு என்றார் அவர். ஆராவின் கண்கள் கலங்க துடிக்க வெளியில் காட்டாமல் இருக்க போராடினாள். அக்கா என்ன பேசுற நீ? அவ நல்ல பொண்ணுதான். அவ புருஷன் சரியில்லைன்னா அதுக்கு அவ என்ன பண்ணுவா? இப்படியெல்லாம் பேசாதக்கா என்று கண்டித்தார் சாந்தி. அப்புறம் ஏன் இவ வீட்டில் இருந்து இவளை தள்ளி வச்சிருக்காங்க? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாருமே இல்லாம தனியா இருக்கிற பொண்ணு தானே என்றார். போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க என்ற கர்ஜனையான குரல் கேட்டு திகைத்தார் அவர். ஆராவின் அருகில் வந்து நின்றார் சபாபதி. அவள் தோளில் கை வைத்து தன்னோடு அணைத்து கொண்டவர். அவளுக்கு யாரும் இல்லைன்னு யார் சொன்னா? இந்த நிமிஷத்துல இருந்து அவ என்னோட பொண்ணு, போதுமா? அவளை யாரும் எதுவும் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பார்த்து நடந்துக்கோங்க என்று விரல் நீட்டி அவரை எச்சரித்து விட்டு நீ வாடா என்று அவளை தன்னோடு அழைத்து சென்றார் சபாபதி. திகைப்போடு அவர் முகத்தையே பார்த்தவாறு அவரோடு நடந்து சென்றாள் ஆரா. அவள் விழிகள் நீரை சிந்திவிட அதனை கண்டவர் அவளை தோட்டத்து பக்கம் அழைத்து சென்றார். அவளை அமர வைத்து அவள் கண்ணீரை துடைத்து விட்டார். தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்து அவளை பருகச் சொன்னார். இங்க பாருமா, யாரு என்ன வேணும்னாலும் சொல்லட்டும். உன் மேல தப்பு இல்லாதப்போ ஏன் தலை குனிஞ்சு நிற்கிற? மற்றவங்களோட தப்புக்கு உன்னை நீயே ஏன் தாழ்த்திக்கிற? நீ தேர்ந்தெடுத்த பையன் சரியில்லைன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பசங்க மட்டும் எல்லாரும் சரியா இருக்காங்களா என்ன? உன்னை நீயே ஏன் வருத்திக்கிற? உன்னை மாதிரி ஒரு பொண்ணை புரிஞ்சுக்காம உன்னை வேண்டான்னு சொன்னவன் தான் வருத்தப்படணும். அப்படி ஒரு பையனை பெற்றவங்க வருத்தப்படணும். திருமண பந்தத்தோட மதிப்பை பையனுக்கு சொல்லி கொடுக்காம வளர்த்த அவங்க தான் இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லை என்று அவர் கோபமாக சொல்லி கொண்டிருக்கையில் அவரை முடிக்க விடாமல் சட்டென்று அவர் வாயை தன் கை கொண்டு பொத்தினாள் ஆரா. திகைத்தார் அவர். அந்த சில நொடிகளில் தன்னை சுதாரித்து கொண்டு கையை எடுத்து விட்டாள். என்னம்மா, என்ன ஆச்சு என்றார் அவர் ஆழ்ந்த பார்வையோடு. ஒன்றும் இல்லை அங்கிள், விடுங்க. யாரையும் குறை சொல்லி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. யாரு தப்பு யாரு சரின்னு பேசினா மட்டும் எல்லாம் மாறிடவா போகுது? அது மட்டும் இல்லாமல் அவன் என் வாழ்க்கையில் படிஞ்ச அழுக்கு. இப்போ அவன் என் வாழ்க்கையிலையும் இல்லை, நினைப்பிலையும் இல்லை. இப்போ என் கண்ணில் இருந்து வந்த தண்ணி கூட நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற பாசத்தினால வந்த ஆனந்த கண்ணீர் தான். அதனால் அவனை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டாள். அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தார் சபாபதி. கடைசியாக அவள் பேசும்போது தன் கண்களை பார்த்து பேசாமல் எங்கோ பார்த்து பேசியது அவருக்கு உறுத்தியது. அப்படியே அமர்ந்து விட்டார். ஆராவை ஆரம்பத்தில் பார்த்ததிலிருந்து ஒவ்வொன்றாக யோசிக்க தொடங்கினார். தன் முதலாளியின் கெஸ்ட் ஹவுஸில் பாதுகாப்பாக இருந்தவள் ஏன் அங்கே விட்டுவிட்டு இங்கே வர வேண்டும்? அங்கே இருந்த அவள் அலுவலகம் தூரம் குறைவு. அது மட்டும் இல்லாமல் அவள் முதலாளியோடு சென்றுவிட்டு அவருடனே திரும்பிவிடலாம். ஆனால் இங்கே இருந்து சென்று வர காரணம் என்ன? வைத்தியும் எதற்காக அவளிடம் சென்று கெஞ்ச வேண்டும்? அவள் மாமா ஏன் என்னை கண்டு கோபம் கொள்ள வேண்டும்? அவன் ஏன் இதுவரை இங்கே வீட்டிற்கு வந்ததே இல்லை? அப்படியென்றால் அவனுக்கு கோபமா? ஆராவிடம் பாசமாக பேசுகிறவனுக்கு அவள் மேல் கோபம் இருக்க வாய்ப்பில்லை. அப்படியென்றால் என் மேல் கோபமா? எனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவள் கணவனை பற்றி திட்டும்போது அமைதியாக இருந்தவள் அவனை பெற்றவர்களை பற்றி பேசும்போது சட்டென்று ஏன் பதறினாள்? ஏன் என் வாயை மூடினாள்? ஏதோ தோன்ற அவர் உடல் ஒரு முறை நடுங்கியது. இதயம் வேகமாக துடிப்பது போல் தோன்றியது. ஜமுனா அவரை தேடி வந்தார். அகில் அவர் கையை பிடித்து நடந்து வந்தான். தாத்தா என்று சொல்லிக்கொண்டே தன் இரு கைகளையும் விரித்து அவரை தூக்கச் சொன்னான். என்னங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க? உள்ள நலுங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வாங்க என்று அவர் கைப்பிடித்து இழுத்தார் ஜமுனா. அவர் கையை விலக்கிவிட்டு அகிலை பார்த்தார். அவனை தன் கையில் தூக்கி கொண்டவர் அவன் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் மனம் ஏதோ சொல்ல முடியாத பாரத்தை தாங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்ற மீண்டும் ஜமுனாவிடம் அகிலை விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வரேம்மா என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே சென்றார். வைத்தீஸ்வரனின் வீட்டிற்குள் ஒரு புயலை போல நுழைந்தார். அப்பொழுதுதான் விசேஷத்திற்கு தயாராகி கொண்டிருந்த அவரின் சட்டையை பிடித்து உலுக்கினார். என்னடா, என்ன ஆச்சு என்றார் வைத்தீஸ்வரன். உண்மையை சொல்லுடா, ஆரா யாரு, அகில் யாரு? திகைத்தார் அவர். சபாபதியிடம் வைத்தீஸ்வரன் உண்மையை கூறினாரா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.